ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சின்ன வீடியோ பண்ணலான்னு நான் வந்திருக்கேன். ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் யார் எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஆகணும், காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும், பெர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து என்னென்னு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொஷின் இருக்கும். நெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நெட்டு இல்லைனா செட் இது ரெண்டையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்ட் டிஆர்பியை நம்ம எக்ஸாம்ஸ் எழுதலாம். எக்ஸாம்ஸை எழுதிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஃபஸர் ஆகிக்கலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிக்கலாம். ஸோ இவங்களுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க எலிஜிபிலிட்டி. அப்போ வந்து டிகிரி படித்தா வேல்யூ கிடையாதா? டிகிரி படித்தாலும் அது குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபஸருக்கு என்ன டிகிரியோ அதை முடித்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணி டிஆர்பியை கிளியர் பண்ணணும். டிஆர்பியை கிளியர் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நெட்டு செட்டு இது ரெண்டில் ஏதாவது கிளியர் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ நெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட், செட்டை பார்த்திங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதனால் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக நடக்கவே இல்லை. இப்போ தான் அதுக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். அதுவும் இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நெட்டு வந்து வருஷத்தில் 2 டைம்ஸ் வருது. ஜூன் மந்த் ஒன்று வருது, டிசம்பர் 1 மந்த் ஒன்று வருது. ஸோ வருஷம் கிளியர் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்காங்க. செட்டை கம்பேர் பண்ணும்போது நெட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம உட்காந்து படித்து கிளியர் பண்ணிடலாம். உட்காந்து நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டுக்கு இருக்கிற சிலபஸ் தான் செட்டுக்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 and 2 ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 வந்துன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட். இப்போ நான் வந்து நான் ஒரு அட்வொகேட்டா, ஸோ அப்போ நான் அப்போ லா டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக வரும். அப்போ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பேப்பர் 2 இங்கிலீஷ் வரும். ஜியோகிரஃபினா ஜியோகிரஃபி, காமர்ஸ்னா காமர்ஸ், கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர். ஸோ அதெல்லாம் பேப்பர் 2 வரும். ஆனால் பேப்பர் 1 அது மட்டும்தான் எல்லாத்துக்கும் காமனாக வரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனாக வரும். அந்த பேப்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லலாம் ஒரு 10 யூனிட் இருக்குது. ஏன்னா அது 10 யூனிட்லேருந்து தான் அவங்க கேட்குறாங்க. அதில் அந்த 10 யூனிட்டையும் நம்ம வந்து கரெக்டாக படித்தோன்னா பேப்பர் 1ஐயும் கிளியர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க். என்ன மாதிரி மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு வந்து 50 மார்க்ஸ்க்கு, பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லவே இல்லை. பேப்பர் 1 வந்துன்னா 50 மார்க் நம்ம எழுதுவோம். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் கிடையாது. எல்லாமே அப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ் தான். நெகட்டிவ் மார்க் கிடையாது, அப்ஜெக்டிவ் மெத்தட். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஈவன் நம்ம ஜட்ஜ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நெட்டுக்கோ செட்டுக்கோ நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்கு. அடுத்து நம்மளுக்கு இது ஒரு விதமான சந்தோஷமானது தான். ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ். இப்போ 50 மார்க், அந்த 50 மார்க்கை 100க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினும் வந்து 2 மார்க்ஸ். அப்போ 50 × 2 போடுங்க 100 மார்க்ஸ்க்கு. அதே மாதிரி பேப்பர் 1க்கு. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா நம்ம 100 மார்க்ஸ் தான் எழுதுகிறோம். அதுவும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். அப்போ 100 × 2 போடுங்க 200 மார்க்ஸ். ஸோ போத் பேப்பர் 1க்கு வந்து 50 × 2 100 மார்க்ஸு, பேப்பர் 2க்கு வந்து 100 × 2 போட்டிங்கன்னா 200 மார்க்ஸ். மொத்தம் டோட்டலி 300 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் எழுத போகிறது 300 மார்க்ஸ் தான். 300 மார்க்ஸ் தான் எழுத போகிறோம். ஸோ பேப்பர் 1ல் நீங்கள் பார்க்க போகிறது பேப்பர் 1 தான். ஸோ பேப்பர் 1ல் வந்து 50க்கு நீங்கள் ஒரு 25 நீங்கள் எடுத்திங்கன்னா அங்கே 100க்கு 50 25 மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நான் 25 மார்க் நான் சொல்கிறேன். பட் என்னோட எக்கனாமியில் வந்து எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு 24 25 அதுக்கு முன்னாடி 20 எடுத்தாலே ஈக்குவல் தான் பாஸ். ஸோ இந்த 20 மார்க் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். படிக்காமலே 20 மார்க் எடுக்க முடியும்னா படிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம 30க்கு மேலே எடுத்துடலாமா? ஈஸி தான். 10 யூனிட் தான் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட். டீச்சிங் ஆப்டிடியூடில் வந்து எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம என்ன எக்ஸாம் எழுத போகிறோம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தான் எழுதி போகிறோம். ஸோ அப்போ டீச்சிங் ஆப்டிடியூட் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அது வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க எப்படி இருக்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் போய் தான் பிள்ளைங்க வந்து படிப்பாங்க, முனியவர்கள்ட்ட வந்து படிப்பாங்க. ராமாயண காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். புராணங்களில் வந்து சொல்லியிருக்காங்க குருகுலத்தில் தான் நம்ம வந்து பிள்ளைங்களை விடணும். அப்போ தான் முனிவர்கள் சொல்லி கொடுத்தாதான் ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, இயற்கைனா என்ன அவங்களுக்கு தெரியும், நெறிமுறைகள்லாம் என்னன்னு தெரியும்னு சொல்லி அந்த காலத்தில் பிள்ளைங்களை போய் விட்டுட்டு வந்தாங்க. அக்ரஹாரத்தில் ஐயர் வீட்டிலலாம் இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
சரிங்களா? ஆசானை எப்படி மதிக்கணும், ஆசான் சொல்கிறத அப்படியே வேத வாக்கான்னு நினச்சி இன்னமும் வந்து செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து எப்படி எந்த விதத்தில் அவங்க சொல்கிறாங்க, அது எந்த விதத்தில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில பேர் சைகையில் காமிச்சா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, சில பேர் வாய்மொழியில் சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, சில பேருக்கு வந்து வீடியோ பிக்சர்ஸ் மட்டும் காமிச்சா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீச்சிங்ஸ் முறைகள் என்ன மாதிரி முறைகள் அந்த காலத்தில் இருந்து கஸ்டம்ஸ் வைஸ்லேருந்து இந்த காலத்தில் வர வரைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இதில் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை படிக்கிறத குழந்தைங்க வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம சொல்கிறோம், வாய் வழியில் டெலிவரி பண்ணுறோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதை வந்து லிசன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி மெமரி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குது, கான்சன்ட்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது, ஸோ என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ஸில் இருக்கும். ஸ்வயம் இப்போ வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க ஸ்வயம், இன்னும் நிறைய இது வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸும் இருக்குது. சில பேர் இப்போலாம் வந்து நம்ம பார்த்தோன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், அந்த கிளாஸை நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த ரெக்கார்டில் இருக்க பாஸ்வேர்டை போட்டு நம்ம பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுனால அதை பார்த்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய புதுசாக சப்போர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்திருக்கு. அதோட கான்செப்ட், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதோட மீனிங், கான்செப்ட் என்ன வந்து கேரக்டரிஸ்டிக் தன்மையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டீச்சிங் ஆப்டிடியூடில் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ரிசர்ச் ஆப்டிடியூட். ரிசர்ச் ஆப்டிடியூட்னா என்ன, ரிசர்ச்னா என்ன, ரீசர்ச் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ரிசர்ச்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரிப்பாங்க. ரீனா என்ன, ரிசர்ச்னா என்ன, கண்டுபிடிக்கிறது. ரீனா அகெயின், சர்ச்னா ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் பண்ணி புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா எடுத்தோடனே வந்து சக்ஸஸ் ஆகுன்ட்டு சொல்ல முடியாது. நிறைய உயிரினங்கள் மேலே வந்து அதை செலுத்தி அதுக்கப்புறம் தான் மனுஷங்களுக்கு ஹியூமன் பீங்ஸ் மேலே செலுத்துவாங்க. சரிங்களா? அதுவும் நிறையா டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி தான் புதுசாக கண்டுபிடிக்கிறது. பிஹெச்டி பண்ணுறவங்களும் வந்து நம்மளும் அந்த ஃபீல்டு ஒர்க்கில் போய் பண்ணுவோம், இல்லை நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆப்டிடியூட்ஸில் பார்ப்போம். அப்போ புதுசாக இருக்குது, அப்போ அது கூட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரி டைப்ஸஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸஸ் இருக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அது அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதையும் வந்து கொண்டு வரான். என்ன அது எப்படி அப்ளை ஆகுது இதில்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூடில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3rd யூனிட் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், தமிழ் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அதில் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பேசேஜ், காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ் சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃபை கொடுத்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கொஸ்டினும் எதுலேருந்து எடுத்திருப்பாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து தான் எடுப்பாங்க. அப்போ ஆன்சரும் எதில் இருக்கும், அந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இது ஈஸியாக நம்ம பார்த்துட்டோம்னா 5 மார்க் இதில் வந்துட்டு தான், அப்போ 10 மார்க்கு. இது கண்டிப்பாக யூனிட் 3லேருந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். நம்ம சொல்கிறோம், அது எந்த விதத்தில் போய் அவங்களுக்கு ரீச் ஆகுது. அப்போ என்ன மாதிரி கம்யூனிகேஷனாக என்ன, அதோட மீனிங், அதோட டைப்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். கிளாஸ் ரூம் பேஸில் வந்து நம்ம கம்யூனிகேஷன் கொடுக்குறோமா, கிளாஸ் ரூமில் இருந்தால் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எந்த வேர்பல் மொழியில் பண்ணுறோமா, நான் வேர்பல் மொழியில் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். மாஸ் மீடியா வைஸில் வந்து எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இடத்துல பாலியல் பலாத்காரம் நடந்துகிட்ருக்கு. அது வந்து உடனே வந்து நம்ம எந்த வழியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கையில் நம்மளுக்கு ஃபோன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் டிவி உடனே 24 ஹவர்ஸும் சேனல்ஸ் வச்சுருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் வித்தின் செகண்டில் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வாக இருக்கணும், இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸோ இதே மாதிரி வேறு எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். அப்போ அந்த கம்யூனிகேஷன் எந்த விதத்தில் நம்ம அந்த செய்தியை நம்ம போட்டோன்னா எந்த விதத்தில் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது, ஸோ அந்த விதத்தில் நம்ம போடணும். லைக் மாஸ் மீடியா. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக பாலியல் பலாத்காரம் நடக்குது. அதெல்லாம் வந்து இங்கேயும் வேறு இடத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடாது, விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாஸ் மீடியாஸ் மூலமாக நிறையா, நான் சொன்ன மாதிரி ஃபோன் எல்லார்ட்டையும் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, அதில் வந்து மெசேஜஸ் இருக்குது, நிறையா இருக்குது. டெய்லி ஹண்ட் இருக்குது, நியூஸ் பேப்பர் சேனல்ஸ் இருக்குது, லைவ் நியூஸஸ் இருக்குது, டிவி. ஸோ இந்த விதத்தில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஈவன் படிக்காதவங்க கூட இது மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ மாஸ் மீடியா வந்து இப்போதைக்கு வந்து நல்ல நிலைமையில தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இதை தான் நம்ம இந்த கம்யூனிகேஷன்ஸில் படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஈவன் ரயில்வே எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக மேக்ஸ் இல்லாமல் கொஷின்ஸ் வரவே வராது. ரயில்வேஸ் அதுவும் பேங்க் எக்ஸாம்ஸ்லேயும் எடுத்துக்கோங்க, மேக்ஸ் தான் இருக்கும். இப்போ அதுலேயே இருக்கும்போது நமக்கும் கண்டிப்பாக இதில் மேக்ஸஸ் வரும். ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். ஃப்ராக்ஷன் வரும், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வரும், நம்பர் சீரீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் வரும்.
அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க. லாஜிக்கல்னால் இப்போ ரவுண்டு சேரில் வந்து டைனிங் டேபிளில் 6 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 6 பேர்த்தில் வந்து ரெட் கலர் டிஷர்ட் வந்து இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, அவங்க சாப்பிட்ட ஆப்பிள் வந்து இவ்வளோ இருக்குது, மிச்சம் இருக்கிற ஆப்பிள் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக நம்மளுக்கு ரீசனிங்ஸோட கொஷின்ஸ் வந்து இதில் கேட்பாங்க. ஃபேலசிஸ்னால் என்ன, ஸோ அந்த மாதிரி தான் லாஜிக்கல் ரீசனிங்ஸில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7th வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, குவான்டிட்டேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், கிராஃபிக்கல். நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம் மேக்ஸில் வந்து கிராஃப் வந்துட்டு மேக்ஸ்லேயே வரும். ஜாமெட்ரிக்கு ஒரு 10 மார்க்கு, கிராஃப்க்கு ஒரு 10 மார்க். கிராஃபில் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து அழகாக வந்து வரையணும், மார்க் பண்ணி அழகாக எக்ஸு ஒய்ன்னு போட்டு மார்க் பண்ணி வரையணும். என்ன மாதிரி மார்க் பண்ணணும், இந்த வருஷத்தில் வந்து 2010 வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அப்போ ப்ராஃபிட்லாம் நம்ம கோடு போடுவோம் அழகாக, லாஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி தான் இந்த டேட்டா இன்டர்பிரேஷனில் சாட் கொடுத்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. சாட் மாதிரி வச்சு அதில் வந்து இவ்வளோ பாய்ஸ் வந்து இந்த வருஷத்தில் வந்து பாஸ் அவுட் ஆகிருக்காங்க, இவ்வளோ கேர்ள்ஸ் வந்து இந்த வருஷத்தில் பாஸ் அவுட் ஆகிருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க, ஸோ இந்த வருஷத்தில் எவ்வளோ, ஸோ அதை நம்ம கரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் ஃபுல்லும் வரும். ஹிஸ்டோகிராம், டேபிள் சார்ட்ஸ் இது மாதிரி வரும். மேப்பிங். ஓகே, நெக்ஸ்ட் 8th வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இதில் ஃபுல்லும் வந்துன்னா அப்ரிவேஷன்ஸ் வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரிவேஷன். வீடியோ கான்ஃபரன்சிங், ஆடியோ, இன்டர்நெட்னா என்ன, டிஜிட்டல் இன்டர்நெட்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரிவேஷன்னா நல்லந்தா டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன, எந்த இதெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது, அதுக்கப்புறம் WWனா என்ன, வேர்ல்டு வைடு வெப். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய அப்ரிவேஷன்ஸ்லாம் கேட்பாங்க இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியானா என்ன, எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரிலாம் இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலோட எப்படி வந்து ஹியூமன் பீயிங் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒன்றும் கிடையாது, நம்ம என்விரான்மெண்டல் லா படிச்சிருக்கோம். சுற்றுச்சூழலை வந்து எப்பயுமே வந்து நம்ம பாதுகாப்பாக தான் வச்சுருக்கணும், பொல்யூஷன் இருக்கக்கூடாது, மாசுபட விடக்கூடாது, அப்படியே பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸை எடுக்கணும், அதுதான் மேஜராக சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இந்த பொல்யூஷனுக்குலாம் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்டேட் கண்ட்ரோல் போர்டு இருக்கும், சென்ட்ரல் கண்ட்ரோல் போர்டு இருக்கும், ஸோ நேஷனல் லெவலில் கண்ட்ரோல் போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு இதில் கொண்டு வராங்க 1986. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க, எப்படி பாதுகாக்கணும், நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓசோன் லேயரில் வந்து பாதிப்பு ஏற்பட்டனால தான் இப்படி வருது, ஸோ ஆசிட் ரெயின்ஸ் இது மாதிரிலாம் வரும் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹையர் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குங்க, லைக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, வான் ஹாஸ்டிங் எப்படி இருந்தால், வரலாறு படிக்கிற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லுமே நம்ம பார்க்குறது. இதில் தான் 1905 நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் வந்துச்சு, ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒரு சாப்டர் இதுலேயே கொண்டு வருவாங்க. இதில் தான் ஃபுல்லும் கொண்டு வருவாங்க. ஹண்டர் கமிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க, ராதாகிருஷ்ணன் கமிஷன்னா என்ன, எந்த வருஷம் வந்தது, இவர் மூலமாக தான் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் வந்தது, முதலியார் கமிஷன்னா என்ன, ஸோ இதெல்லாம் பேசிக் நம்ம படிக்கணும். கோத்தாரி கமிஷன்னா என்ன, ஸோ கம்பல்சரி எஜுகேஷன் கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ்க்கு கொண்டு வரணுமா, எந்த ஏஜ்லேருந்து கொண்டு வரணும், ஆர்டிக்கல் எது சொல்லுது, ஸோ இதெல்லாம் ஆன்லைனில் நம்ம படிக்கணும். இதுதான் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷனல் நேஷ்னல் பாலிசி எப்போ வந்துச்சு, எந்த வருஷம் வந்துச்சு, 1968 இருந்து 1986 வந்தது. ஸோ அது சொல்லணும், யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்தியன் உமன் எஜுகேஷன்ஸ்லாம் என்ன. ஸோ இந்த விதத்தில் தான் நம்ம ஃபுல்லும் பார்ப்போம். என்ன மாதிரி கமிட்டிஸ் வந்துச்சு, சர்மா கமிட்டி எதுக்காக கொண்டு வந்தாங்க, யார் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சர்மா, அவர் தான் வந்து சர்மா கமிட்டியை கொண்டு வந்தார். ஸோ அதனால் அவர் பேரே கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக அந்த கமிட்டி கொண்டு வந்தாங்கன்னா சயின்ஸ், அறிவியல் ரீதியாக டெக்னாலஜிக்கல் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும். ஸோ இதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த சர்மா கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து ரிசர்ச், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா, 500 கோடி கணக்கில் வந்து இது கொண்டு வந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ்லாம் வரும். கோத்தாரி கமிஷன்னா என்ன, முதலியார் கமிஷன்னா என்ன, ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்ன, கேட்டகரி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்னா என்ன, மெட்டா யூனிவர்சிட்டினா என்ன, நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் கவுன்சில் அக்ரிடேஷன் கவுன்சில்னா என்ன,
ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லுமே எஜுகேஷன் ஓரியன்டாக தான் வரும். இது ஃபுல்லுமே ஹையர் எஜுகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 10 சிலபஸ்லேருந்து தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதை ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து படித்தோன்னா கண்டிப்பாக பேப்பர் 1 ஈஸியாக 25 எடுத்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து 80% வந்து படிக்கணும். ப்ளஸ் 80% படிக்கவும் செய்யணும், ஒர்க் ஹார்டும் போடணும். 20% வந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். படித்தோம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம், ஆனால் கிளியர் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்ல தேவையே கிடையாது. டெய்லியும் ரெகுலராக டச்சிங்லேயே இருக்கணும், ஸ்மார்ட்டாக ஒர்க் பார்க்கணும். எப்படி இந்த மாதிரி படிக்க தான் நமக்கும் தெரியும் என்ன மாதிரி ஸ்மார்ட்னஸஸ் இருக்குது. பேசுகிறது ஸ்மார்ட்னஸ் நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணணும், அதுதான் நமக்கு மெயின். அதில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பார்க்கணும், என்ன மாதிரி ஒர்க்கு. அதுதான் அந்த ஸ்மார்ட்னஸ் 20% நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நெட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம். நெட்டை மட்டும் இல்லை, செட்டு எல்லா எக்ஸாம்ஸையும் அப்படி தான் கிளியர் பண்ணிடலாம். ரெகுலராக நீங்கள் படிங்க. இந்த 10 யூனிட்லேருந்து தான் நான் சொன்ன மாதிரி அப்ரிவேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், பேசேஜ் இதெல்லாம் ஸ்கோர் பண்ணுற ஏரியா தான். ஈஸியாக நம்ம 25க்கு மேலே எடுத்து பாஸ் பண்ணிடலாம் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, இப்போ என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக பேப்பர் 1 நம்ம கிளியர் பண்ணிடலாம். 80% ப்ளஸ் படிப்பு ஸ்டடி பண்ணணும், ப்ளஸ் ஒர்க் ஆன் 20% வந்து ஸ்மார்ட் ஒர்க். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா டோட்டலாக சூப்பராக பேப்பர் 1 கிளியர் பண்ணிடலாம், பேப்பர் 2 கிளியர் பண்ணிடலாம். பேப்பர் 1க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே ஈக்குவலாக பேப்பர் 2க்கு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 158, 157 எடுத்தால் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் உள்ளே போயிடுறாங்க. அதே மாதிரி காமர்ஸும் பார்த்தீங்கன்னா 148 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அழகாக வந்து ஒரு 30 மார்க் எடுத்துடுறாங்க. 50க்கு 30னா 60. அப்போ அவங்களோட கம்ப்யூட்டர் குரூப்பில் எக்கனாமிக் குரூப்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 200க்கு ஒரு 150 இல்லை 120 மாதிரி எடுத்தாலே ஈஸியாக உள்ளே போயிடுறாங்க. நான் பேப்பர் 2ல் அதிகமாக நம்ம மார்க் வந்துட்டோம். ஆனால் நம்ம இருக்கிறது லா டிபார்ட்மெண்ட். ஸோ லா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 178, 79 இதுக்கு மேலே தான் கட் ஆஃப் வருது. ஸோ அப்போ வந்து நான் பேப்பர் 1ல் ஒரு 60 மார்க்கும், பேப்பர் 2ல் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. 150க்கு கீழே எடுக்கணுமா இல்லை 150க்கு மேலே எடுக்கணுமான்ட்டு பார்த்து டிசைட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். கண்டிப்பாக நம்ம 150க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் நம்ம லா டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிளியர் பண்ணி உள்ளே போக முடியும். ஏன்னா கட் ஆஃப் இருக்கிறதுலே ஹையாக வச்சுருக்கிறது நம்ம லா டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பேப்பர் 1ம் சரி, பேப்பர் 2ல் பேப்பர் 1 விட நம்ம அதிகமாக மார்க்கை ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு வந்து நல்லா படிக்கணும். படிக்கிறது மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் என்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை கொஞ்சம் நுணுக்கங்கள் கொஞ்சம் சின்ன நுணுக்கங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். படிக்கிறத தவிர வேறு எதுவும் நமக்கு பெருசாக இல்லை. ஸ்மார்ட்னஸாக உட்காந்து படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, ஏதாவது கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்கள் மேம், இது மாதிரி ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கும் வேறு ஒப்பீனியன், நான் சொன்னதில் எதுவும் முரண்பாடு ஏதாவது இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னது தப்பு மேம் இப்படின்னு சொல்லுங்கள், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.